பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. வசந்தமாய் விடியல் புலம்பிடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. நிறை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலம்பிடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. நிறை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் பலி இது, ஆதவன் ஒளி இது, அர்ப்பணமாகிட வாருங்களே. திரு பலியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் உணர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. நிறை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. அன்பு இறை சமூகமே, விசுவாசத்தின் முதுபெரும் தந்தை ஆபிரகாமோடு ஆண்டவராகிய கடவுள் செய்து கொள்ளும் உடன்படிக்கையை குறித்தும், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என இன்றைய நற்செய்தி வழியாகவும் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். விட்டு வா, உன் ஊரையும் இனத்தாரையும், வேற்று நாட்டினை உனக்கு தருவேன். உன் பிள்ளைகள் விண்மீன்களை விட கடல் மணலை விட மிகுதியாவர் என்று இறைவன் ஆபிரகாமுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் போனாரா? நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். இறைவனின் எல்லா உறுதிமொழிகளும் மீட்பர் இயேசுவில் நிறைவேறின. எம் அன்பு இறைவா, எண்ணிலடங்காத உம் வாக்குறுதிகளே எமக்கு துணிவும் நம்பிக்கையும் தருகின்றன. நீர் வாக்கு மாறாதவர் என்பதற்கு எழுந்து நிற்கும் இப்புதிய ஆலயமே சாட்சி. சாமானியர்கள் நாங்கள் கண்ணீரோடு விதைத்த ஜெபங்கள் இவ்வழகிய இறை இல்லத்தை எமக்கு தந்திருக்கிறது. என்றும் உம் வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்டு வாழ, ஆழமான கத்தோலிக்க விசுவாசத்தில் வளர எம் ஒழலூர் இறை சமூகத்தை வாக்குமாறா உம் வார்த்தைகளை மட்டுமே நம்பி உம் பதம் சமர்ப்பிக்கின்றோம். ஆம், இருளில் ஒளி நீர், ஐயத்தில் நம்பிக்கை நீர், அச்சத்தில் துணிவு நீர். பெரிது அவரது வாக்கு பிறழாமை, திறந்தது அவரது திருவுள்ளம். அவரை நம்புவோம். வாருங்கள், கல்வாரி பலியில் இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து உம்மை மன்றாடும் மக்களோடு உடனிருந்தவர்களை கனிவுடன் காத்தருளும். அதனால் பாவ மாசுகளிலிருந்து தூய்மைப்படுத்தப்பட்டவர்கள் புனித வாழ்வில் நிலைத்திருந்து உமது வாக்குறுதியின் உரிமையாளர்களாய் திகழ்வார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்புள்ள இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, 3 முதல் 9 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அந்நாள்களில் ஆபிராம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது, உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். இனி உன் பெயர் ஆபிராம் அன்று ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையாக்குகிறேன். மிக பெரும் அளவில் உன்னை பலுகச் செய்வேன். உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன். உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர். தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினருடனும் என்றும் உள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இதனால் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன். நீ தங்கியிருக்கும் நாட்டையும் கானான் நாடு முழுவதையும் என்றும் உள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் வழங்குவேன். நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார். மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம், நீயும் தலைமுறைதோறும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இருதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. தாயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. 8ஆம் அதிகாரம் 51 முதல் 59 வரை உள்ள இறை திருவசனங்கள். அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ பேய் பிடித்தவன்தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தார்கள். ஆனால் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்கிறாயே. எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ? ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினரும் இறந்தனர். நீ யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே. அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்கிறீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன். அவரை எனக்கு தெரியும், அவருடைய வார்த்தையையும் நான் கடைபிடிக்கிறேன். உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேரு வகை கொண்டார். அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதை கேட்ட அவர்கள் அவர் மேல் எரிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிலிருந்து வெளியேறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. என் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நிறை பக்தர்களே, புனித பிரான்சிஸ் சவேரியாருக்காக எழுப்பப்பட்ட இந்த புதிய ஆலயமான வழலூர் புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலயத்திலிருந்து உலகெங்கும் வாழும் அனைத்துலக கத்தோலிக்க அன்பர்களுக்கும் மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த திருப்பலியை கண்டு கொண்டிருக்கிற அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறோம். தவக்காலத்தினுடைய 5வது வாரத்தில், அதாவது தவக்காலத்தினுடைய இறுதி நாட்களில் இருக்கிறோம். புனித வாரத்தை இன்னும் 2 தினங்களில் தொடங்க இருக்கிற நமக்கு ஆண்டவர் அருளி தருகிற அற்புதமான இந்த சிந்தனைகளை உள்வாங்கி கொண்டு இந்த புனித வாரத்தை எவ்வளவு சிரத்தையோடும் முறையாகவும் கடைபிடிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், ஆபிரகாமோடு கடவுள் உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார். அந்த உடன்படிக்கையின் ஒரு சாராம்சமாக எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய் என்று சொல்லுகிறார். உன்னை நான் மூதாதையராக்குவேன் என்று அவருக்கு உறுதி தருகிறார். மிகப்பெரிய அளவில் உன்னை பழுகி பெருகச் செய்வேன் என்று ஆசி தருகிறார். உன்னிடமிருந்தே நாடுகளை உண்டாக்குவேன், அரசர்களை உருவாக்குவேன் என்ற எதிர்கால திட்டத்தையும் கடவுள் வெளிப்படுத்துகிறார். என் அன்பார்ந்தவர்களே, கடவுள் மனிதர்களை தெரிவு செய்வது அவர்களை ஆசீர்வதித்து அந்த மனிதர்கள் வழியாக உலகை காப்பதற்காக ஏறெடுக்கிற ஒரு மாபெரும் முயற்சியின் அடையாளம். அதை முயற்சி என்று சொல்வதை விட அதுதான் கடவுளுடைய இறை திட்டத்தினுடைய ஒரு மாபெரும் உண்மையும் கூட. மனிதர்கள் வழியாகவே மனிதர்களை மீட்டெடுக்க கடவுள் எடுக்கிற மாபெரும் இறை திட்டம் இப்படியாக நிறைவேறுகிறது. இந்த தவக்காலத்தில் நம் ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்து கொள்ள வேண்டும் என்பது கடவுளுடைய அற்புதமான ஒரு செயலாக இருக்கிறது.
அப்படிப்பட்ட சூழல்ல இன்றைக்கு பார்க்கிறோம், ஆபிரகாம் கடவுளை பணிந்து வணங்குகிறார். கிட்டத்தட்ட நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்குவது போல அவர் கடவுளை வணங்குகிறார். அந்த வணக்க செயல் என்பது ஒரு கீழ்ப்படிதலுடைய உச்சமாகவே பார்க்கப்படுகிறது. மிகச்சிறந்த ஒரு கீழ்ப்படிதலுடைய அடையாளமாக நாம் அதை பார்க்கலாம். இயேசு நற்செய்தியில் ஒன்றை சொல்லுகிறார். ஆபிரகாமிலிருந்து நேரடியாக நாம் இந்த நற்செய்திக்கு கடந்து செல்லுகிற பொழுது இயேசு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இது ஒரு குழப்பமான சூழலை அங்கே இருப்பவர்கள் மத்தியில் உருவாக்குகிறது. ஒரு விவாதம் எழுகிறது, கேள்விகள் எழுகிறது. இயேசுவை நோக்கி கேட்கிறார்கள், எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவரோ? ஆபிரகாமும் வாழ்ந்தார் இறந்தார், இறைவாக்கினர்களும் வாழ்ந்தார்கள் இறந்தார்கள், நீர் சொல்வது முரண்படுகிறதே என்று கேட்கிறார்கள். இந்த முரண்படுதலுடைய அடையாளம் இயேசு கூடுதலாக இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறார். ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பாகவே நான் இருந்தேன் என்று. அது கிட்டத்தட்ட அவர்களை ஒரு கோபத்தின் உச்சநிலைக்கு கொண்டு செல்லுகிறது, எரிச்சல் அடைய செய்கிறது. அவர்கள் கேட்கிறார்கள், எப்படியாக இது நடக்கும், அல்லது இது எந்த வகையில் பொருந்தி போகும் என்ற அவர்களுடைய கேள்விக்கு விடுதலை பயண நூல் 3வது அதிகாரம் 14வது இறைவசனத்தில் நாம் பார்க்கிறோம், இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று தந்தை கடவுள் தன்னை மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அதே விதமாகத்தான் இயேசுவும் தன்னை வெளிப்படுத்துகிற தருணமாக இதை நாம் கருத்தில் கொள்ளலாம். ஆபிரகாமும் கூட மெசியா வருவார் என ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்திருந்தவரே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆபிரகாம் நம்பிக்கையின் கண்களினால் எதிர்வரப்போகிற அல்லது தான் நம்பி காத்து கொண்டிருக்கிற மெசியாவை காண்கிறார். இந்த தவக்காலத்தில் நமக்கான அழைப்புகள் மிக தெளிவாக இருக்கிறது. இவ்வளவு நாட்கள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். முறையான பல்வேறு தவ முயற்சிகளின் அடிப்படையில் நாம் இந்த நாட்களை கடந்து வந்திருக்கிறோம். அதில் பார்க்கிற பொழுது அழகாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான், நாம் கடவுளுடைய பிள்ளைகள் முதல்ல. எனவே கடவுள் நம்மை அழைக்கிறார், நம்மை மீட்டெடுத்துக் கொள்வதற்காக நம்மோடு அவர் அளவலாவச் செய்கிறார். இயேசுவின் வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்பதை இயேசு நமக்கு கற்பித்து தருகிறார். காரணம், அந்த வார்த்தைகள் அவருடையது மட்டுமல்ல, அது தந்தை கடவுளுடைய மிகப்பெரிய விருப்பத்தின் அடிப்படையிலேயே இயேசுவும் தன் மக்களுக்கு இறை நம்பிக்கை வார்த்தைகளை தருகிறார். எனவே இயேசுவின் வார்த்தைகளை நம்புவது என்பது படைத்த கடவுளை நம்புவதற்கு சமமாகும். நம்பிக்கையில் வாழ்வோம் என்றுதான் இயேசுவினுடைய அழைப்பு இருக்கிறது. இந்த நம்பிக்கையில் வாழுகிற பொழுது எவ்வளவு துன்பங்கள் நெருக்கடிகள் நம்மை சூழ்ந்தாலும் நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற நிலையிலிருந்து விலகி போகாமல் இருப்போம். அதுதான் இந்த தவக்காலத்தினுடைய ஒரு மையமான சிந்தனையாக இருக்கிறது. எவ்வளவு நெருக்கடிகள் துன்பங்கள் நம்மை சூழ்ந்தாலும் நாம் கடவுளை விட்டு விலகிவிடாத மக்களாக எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்பதற்காகவே. நான் இருக்கிறேன் என்று ஆபிரகாமுக்கு முன்பாகவே நான் இருந்தேன் என்றும் சொல்வது இயேசு சொல்கிற இந்த வார்த்தைகள் மிக உண்மையானது. காரணம், யோவானுடைய நற்செய்தியில நாம் பார்க்கிற பொழுது வாழ்வதரும் உணவு நானே என்று சொல்லுகிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், வாழ்வதரும் உணவு நானே என்று இயேசு தன்னுடைய இருப்பை குறித்து சொல்லுகிறார். உலகின் ஒளி நானே என்று மீண்டும் யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனத்தில் பார்க்கிறோம். உலகிற்கு ஒளியாக இருக்கிறவராக தன்னை அடையாளப்படுத்தி நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். நம்மை அந்த ஒளியின் வழியில் வாழ அழைக்கிறார். நல்ல ஆயன் நானே, யோவான் 10வது அதிகாரம் 11வது இறைவசனம். அந்த ஆயனுடைய வழியில் நாம் சரியான பாதையில் நடந்து செல்ல வேண்டும் என்று அவருடைய விருப்பத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவருடைய விருப்பம் மட்டுமன்று, அதுதான் நம்முடைய வாழ்வுக்கான பாதுகாப்பும் கூட. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, யோவான் 11ஆம் அதிகாரம் 25வது இறைவசனத்தில் நாம் பார்க்கிறோம். உயிர்த்தெழுபவரும் அவரே, வாழ்வதவரும் அவரே. அவரிடத்தில் நம்பிக்கை கொள்வோர் உயிர்த்தெழுதலையும் நாம் அனுபவிக்கலாம்,
வாழ்வையும் அனுபவிக்கலாம். எனவே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவனுடைய புனிதமான வாழ்வை பெறுகிற பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்பதையும் கடவுள் அழகாக நினைவுபடுத்துகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது இறைவசனத்தில் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, அவரே வழியாக வாழ்வாக உண்மையாக இருக்கிறார், வேறு எதையும் நம்ப தேவையில்லை நமக்கு. எனவே இந்த தவக்காலத்தில் நமக்கு சொல்லப்படுகிறது, இப்படிப்பட்ட ஆண்டவரை பெற்றிருக்கிற நாம் இன்றைய நற்செய்தியில் பார்த்தோம் என்றால் யோவான் 8:58 பார்க்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், நான் தான் ஆபிரகாமுக்கு முன்பாக இருந்தேன் என்று சொல்லுகிற பொழுது அதில் முழுமையடையாதது போல தோன்றுகிறது. ஆனால் நான் மேற்சொன்ன அனைத்து காரியங்களையும் நினைவில் கொண்டு பார்க்கிற பொழுது வாழ்வு தரும் உணவு நானே, உலகின் ஒளி நானே, நல்ல ஆயன் நானே, உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, வழியும் உண்மையும் நானே, வாழ்வும் நானே. இப்படிப்பட்ட இந்த மெசியாவைத்தான் ஆபிரகாமும் காண விரும்பினார். எனவேதான் இயேசு சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு முன்பாகவே நான் இருந்தேன் என்று. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த யோவான் 8:58 சொல்லப்படுவது முழுமை பெறாதது போல நமக்கு தோன்றினாலும் இது ஒரு இறை அழைப்பு. இந்த அழைப்பு இயேசு வரலாற்றில் நம்மோடு வாழ்கிற கடவுள் மட்டுமல்ல, நம்மை வாழ்விக்கிற கடவுளும் அவர்தான். எப்படிப்பட்டவராக என்றால், மனிதராக அவர் பிறந்து மனிதராக நம்மோடு வாழ்ந்து பாவம் தவிர மற்றனைத்திலும் நம்மோடு வாழ்ந்த அந்த கடவுளுடைய உண்மையான மகன் மெசியா என்கிற இம்மானுவேலன் பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்து உயிர் தந்த உன்னத கடவுள் அவரே நமக்கு நிலைவாழ்வை தருகிறார் என்பதற்காக சொல்லப்படுகிற இந்த இறை வார்த்தைகளை ஏற்றிக்கொண்டு உயிர்த்தெழுதல் என்கிற நிலைவாழ்வுக்குள் நாமும் நம்பிக்கையோடு கடந்து செல்ல இந்த நாளில் இந்த திருப்பலியில் பக்தியோடு தொடர்ந்து ஜெபிப்போம். எதிர்வருகிற புனித வாரத்தை முறையாக கடைபிடித்து ஆண்டவருடைய உயிர்ப்பின் மக்களாக வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன். பேரிரக்கத்தின் வல்லவரான நம் கடவுளிடத்தில் நம்முடைய தேவைகள் ஜெபங்களை ஏறெடுத்து வைப்போம். என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என்று இன்றைய இறைவார்த்தையின் வழியாக எமக்கு உணர்த்தும் அன்பு இறைவா, உம் வார்த்தையை உலகமெங்கும் பறைசாற்றுகின்ற எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர் அனைவரையும் ஆசிர்வதியும். அவர்கள் உம் வார்த்தைகளை வாழ்வாக்கிட தேவையான உடல் உள்ள நலம் தந்து காத்திட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாக்குமாறா எம் தெய்வமே, எம் ஒழலூர் இறை சமூகத்தை உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். கண்ணீரோடு நாங்கள் ஏறெடுத்த விண்ணப்பங்களை செவிமடுத்து இப்புதிய ஆலயத்தை எமக்கு அளித்தீரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். வாழ்வு தரும் உம் உயிருள்ள வார்த்தைகளை சுமந்து வாழும் நற்செய்தியின் மக்களாய், உம் சாட்சிகளாய், நல்ல கத்தோலிக்க மக்களாய், உம் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் என்றும் வளர வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை வேண்டுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் பிறப்பிடமே எம் இறைவா, போர் வன்முறையால் குழப்பமுற்றிருக்கும் இவ்வுலகில் பதட்டம் தணியவும் உலக தலைவர்கள் தத்தம் இறுகிய மனங்களை தளர்த்தி அமைதி ஏற்படுத்த தேவையான ஞானத்தை தாரும். போர் வன்முறையால் பாதிக்கப்பட்டு தவிக்கும் பெண்கள், குழந்தைகள் பாதுகாக்கப்படவும் அமைதி திரும்பவும் நலம் அடையவும் வரம் தர இறைவா உம்மை வேண்டுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் இருப்பிடமே என் இறைவா, ஞானத்தை தேடி பெறுவதை ஞானமுள்ள செயல். பொது தேர்வு எழுதி கொண்டிருக்கும் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களை ஆசிர்வதியும். உம் ஞானத்தால் அவர்களை நிரப்பும். தேர்வில் வெற்றி பெற்று உம் பிள்ளைகள் வாழ்வில் உயர அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குடும்பத்தின் நலனுக்காகவும் ஆண்டவரிடத்தில் உருக்கமாக ஜெபிப்போம். நன்மையும் அன்பும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே,
நம்பிக்கையோடு உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் ஏறெடுத்த இந்த ஜெபங்களை கேட்டு அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? மலர்களையே கொய்து வந்தேன் மனதுருக்கம் உள்ளவரே, கனிகளையே கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவரே. மலர்களையே கொய்து வந்தேன் மனதுருக்கம் உள்ளவரே, கனிகளையே கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவரே. மணக்கும் வார்த்தையாவும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும், மணக்கும் வார்த்தையாவும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும், தந்துவிட்டே ஏற்றிடுவேன் என்னவரே. உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த உன்னத திருப்பலி தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உமக்கு கொடுக்கப்படும் இவ்வழி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி இரளமை வேண்டுகிறோம். அதனால் இவை எங்கள் மனமாற்றத்துக்கும் உலகம் முழுவதும் மீட்புக்கும் பயன்படுவனவாக எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருபலமானே. ஆகவே எண்ணற்ற வான தூதரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலில் அக்களித்து பாடுவதாவது: படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னத
நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியார், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகனேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு விண்ணக தந்தையிடத்தில் கரம் விரித்து பக்தியாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்துகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் தெய்வீக திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற ஒரு பேறு பெற்றோர். எழுந்தருள நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா. தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. வா 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 என் இறைவா, என்ற உயிராக உணர்வாக வா. வா 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 என் தலைவா, நெஞ்சம் நீங்காத நினைவாக வா.
உனக்காக தவிக்கின்றேன் நான். என்ன தவம் செய்தேன் நீ என்னை வாசம் செய்ய, நான் உனக்காக உருவானேன் நீ வா. வா 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 என் இறைவா, என் உயிரான உணர்வாக வா. வா 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 என் தலைவா, நெஞ்சம் நீங்காத நினைவாக வா. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தெய்வநிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. வா 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 என் இறைவா, என் உயிரான உணர்வாக வா. வா 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 என் தலைவா, நெஞ்சம் நீங்காத நினைவாக வா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மக்களுக்கு இறங்கிய இளமை வேண்டுகிறோம். அதனால் அவர்கள் உமக்கு விருப்பமில்லாததை நாளுக்கு நாள் வெறுத்துவிட்டு உம் கட்டளைகளின் மீது கொண்டுள்ள பேராவலால் நிரப்பப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பில் இணைந்து வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழியா ஆன்மாவை காப்பதா? அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழியா ஆன்மாவை காப்பதா? இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித சவேரியார். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. உண்ணும் பொருளும் தேடுகிறோம், பட்டம் பதவியை நாடுகிறோம். உண்ணும் பொருளும் தேடுகிறோம், பட்டம் பதவியை நாடுகிறோம். எதுவும் நிறைவு தருவதில்லை, எதிலும் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை. முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை.